بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் அருள் பொங்கும் புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தினை நாம் அடைந்திருக்கிறோம். இந்த ரமலான் மாதம் அல்லாஹ் தனது அடியார்களுக்கு அதிகமான நன்மைகளை வாரி வழங்குவதற்காக வழங்கி இருக்கிற ஒரு அற்புத மாதம். இந்த ரமலான் மாதத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பலதரப்பட்ட அருளை, பல்வேறு விதமான நன்மைகளை இந்த மனித குலத்திற்கு வழங்குகிறார். அதிலே குறிப்பாக சொல்வதென்றால், 1000 மாதங்களை விட சிறப்பான லைலத்துல் கத்ர் என்ற இரவினை வழங்கி அதிலே செய்யக்கூடிய ஒரு வழிபாடு, ஒரு இபாதத், 1000 மாதங்கள் ஒருவன் செய்தால் கிடைக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்கிற அளவிற்கு அற்புதமான ஒரு இரவையும் அல்லாஹ் இந்த ரமலானிலே நமக்கு வழங்கி இருக்கிறான். அதே போன்று இந்த ரமலானை விதியாக்கியதை, கடமையாக்கியதை பற்றி சொல்லுகிற பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ இறை விசுவாசிகளே, குத்திபா அலைக்குமுஸ் ஸியாம், உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. கமா குத்திபா அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னிருந்தவர்களுக்கு எவ்வாறு கடமையாக்கப்பட்டதோ அதே போன்று உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வாவுடையவர்களாக ஆகலாம் என்று அல்லாஹ் கூறுகிறார். இந்த நோன்பை நோக்கிற காரணத்தினால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பலாவலனை அல்லாஹ் சொல்லுகிறான். லஅல்லக்கும் தத்தகூன், இறை அச்சமுடையவர்களாக, தக்வாதாரிகளாக நீங்கள் ஆகலாம். தக்வா என்று சொன்னால் நாம் சாதாரணமாக அதை புரிந்து கொள்ளக்கூடாது. ஏனெனில் நம்மில் பெரும்பாலானவர்கள் தக்வா என்ற இறையச்சத்தை பற்றி பேசுகிறோம், அவ்வாறு பேசப்படுவதை கேட்கிறோம். ஆனாலும் அந்த தக்வாவுடைய உண்மையான நன்மைகளை, அதனுடைய பலனை நாம் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் தக்வா என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படை. ஒருவர் முஸ்லிமாக வாழ வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹும் அவனது தூதரும் காட்டி தந்திருக்கிற இஸ்லாமிய வாழ்வியல் நெறிமுறைகளை தனது வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னால், அதற்கு அடிப்படை அம்சமாக விளங்குவது இறை அச்சம் எனும் இந்த தக்வா. அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எல்லா உரைகளிலும் தவறாமல் 3 வசனங்களை அவர்கள் குறிப்பிடுவார்கள் என்று ஹதீசுகளில் பார்க்கிறோம். அவர்கள் பெருநாள் தினங்களில் மக்களுக்கு உரை நிகழ்த்தி விளக்கம் தந்திருக்கிறார்கள். ஜும்மாவுடைய தினத்திலே உரை நிகழ்த்தி மக்களுக்கு விளக்கம் தந்திருக்கிறார்கள். மக்கள் கூடக்கூடிய கடை வீதிகளிலே உரை நிகழ்த்தி இருக்கிறார்கள். ஜனாசாவை அடக்கம் செய்துவிட்டு அங்கே உபதேசம் செய்திருக்கிறார்கள். இவ்வாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது வாழ்க்கையிலே பலதரப்பட்ட நேரங்களில், பல்வேறு நிலைகளில் மக்களுக்கு உபதேசம் செய்திருக்கிறார்கள். ஆனால் அந்த எல்லா உபதேசங்களிலும் நபி அவர்கள் தவறாமல் குறிப்பிடக்கூடிய வசனங்கள் 3 வசனங்கள். ஒன்று சூரத்துன் நிசாவுடைய முதல் வசனம், யா அய்யுஹன்னாஸ் இத்தகு ரப்பக்குமுல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா என்று துவங்குகிற ஒரு வசனம். இரண்டாவது வசனம் சூரத்து ஆல இம்ரானிலே இடம்பெற்றிருக்கிற யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன் என்ற இரண்டாவது வசனம். மூன்றாவது வசனம் சூரத்துல் அஹ்ஸாபிலே இடம்பெற்றிருக்கிற யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ வகூலு கௌலன் சதீதா என்ற வசனம். இந்த 3 வசனங்களும் சொல்லக்கூடிய கருத்து என்ன என்று ஆய்வு செய்தால், ஒரே கருத்தை தான் இந்த 3 வசனங்களும் வெவ்வேறு வார்த்தைகளில் நமக்கு சொல்லித் தருகிறது. முதலாவது வசனம் சொல்லுகிறது, மனிதர்களே, உங்களை ஒரே ஆன்மாவிலிருந்து, மனிதனிலிருந்து படைத்த உங்கள் இறைவனை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று முதலாவது வசனம் சொல்லுகிறது. இரண்டாவது வசனம், இறை விசுவாசிகளே, நீங்கள் அல்லாஹுவை பயப்பட வேண்டிய விதத்தில் பயந்து கொள்ளுங்கள், முஸ்லிம்களாகவே தவிர நீங்கள் மரணித்து விட வேண்டாம் என்று இரண்டாம் வசனம் பேசுகிறது. மூன்றாவது வசனம் சொல்லுகிறது, மூமின்களே, நீங்கள் அல்லாஹுவை அஞ்சுங்கள், சொல்லுகின்ற சொற்களை தெளிவாக சொல்லுங்கள் என்று மூன்றாம் வசனம் பேசுகிறது. அதை ஆய்வு செய்து பார்த்தால் 3மே ஒரே கருத்தை தான் சொல்லுகிறது, அல்லாஹுவை பயப்படு, அல்லாஹுவை பயப்படு, அல்லாஹுவை பயப்படு. ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை எல்லா உரைகளிலும் சொன்னார்கள்? எந்த உரையாக இருந்தாலும்,
எந்த செய்தியை நாம் கேட்டாலும், எந்த செய்தி நமக்கு பலன் தருவதாக இருந்தாலும், நாம் கேட்கக்கூடிய தகவல்களை நமது வாழ்க்கையிலே நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொன்னாலும் அதற்கு அல்லாஹ்வுடைய அச்சம் நமது உள்ளத்திலே இருந்தாக வேண்டும். அல்லாஹ்வுடைய பயம் இல்லை என்று சொன்னால் நாம் எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் சரி, அந்த அறிவு நமக்கு பயனற்ற அறிவாக மாறி போய்விடும். அல்லாஹ்வுடைய பயம் இல்லை என்று சொன்னால் எத்தனையோ அறிஞர்களை பார்க்கிறோம். கடந்த காலத்திலே வேதம் வழங்கப்பட்ட பலதரப்பட்ட வேத மார்க்க அறிஞர்களை பற்றி கூட திருமறை குர்ஆன் பேசுகிறது. அவர்களிடத்திலே அதிகமான அறிவு ஞானம் இருந்தது. ஆனால் அந்த அறிவை கொண்டு அவர்களுக்கு எந்த பயனும் கிடைக்கவில்லை. அல்லாஹ் அவர்களை பற்றி சொல்லுகிறான், மஸலுல்லதீன ஹும்மிலு தௌராத்த சும்ம லம் யஹ்மிலூஹா கமஸலில் ஹிமாரி யஹ்மிலு அஸ்ஃபாரா. தௌராத் என்ற வேதம் கொடுக்கப்பட்ட அந்த வேத அறிஞர்கள் அதனை படித்து கரைத்து குடித்து அதில் உள்ள ஞானங்களை எல்லாம் பெற்றிருந்தார்கள். ஆனால் அவர்கள் பொதி சுமக்கிற கழுதை கோப்பாக இருந்தார்கள். எதனால் அல்லாஹ் இவ்வாறு ஒரு மனிதனை, படைப்புகளிலேயே மிகச் சிறந்த படைப்பை, அதுவும் வேதத்தை கற்றறிந்த அறிஞர்களை கழுதை கோப்பானவர்கள் என்று அல்லாஹ் ஏன் வர்ணனை தருகிறான் என்று ஆய்வு செய்தால் அவர்களிடத்தில் அறிவு இருந்தது, அந்த அறிவு பயன்பாட்டிற்கு வரவில்லை. அல்லாஹ்வுடைய கட்டளைகளை தெரிந்திருந்தார்கள், அந்த கட்டளைகளை தமது வாழ்க்கையிலே கடைபிடிக்கவில்லை. அதற்கு காரணம் என்ன? நாம் தெரிந்திருக்கிற இந்த தகவல்களை நமது வாழ்க்கையிலே கடைபிடிக்கவில்லை என்று சொன்னால் நாளை மறுமையிலே அல்லாஹ் இதற்கு நமக்கு கடுமையான தண்டனை தருவான் என்ற அல்லாஹ்வினுடைய அச்சம் இல்லாத காரணத்தினால், அல்லாஹ்வின் மீது பயம் இல்லாத காரணத்தினால் ஏதோ தமது வாழ்க்கையிலே சுகபோகமாக வாழ வேண்டும் என்று வாழ்ந்து சென்று விட்டார்கள். அதனால் அவர்கள் கழுதை கோப்பானவர்கள் என்று திருமறை குர்ஆன் அவர்களை பற்றி வர்ணிப்பதை பார்க்கிறோம். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கேட்கக்கூடிய எந்த ஒரு செய்திகளாக இருந்தாலும், நாம் படிக்கக்கூடிய எந்த ஒரு வேத வசனங்களாக இருந்தாலும் அவை அனைத்தும் நமக்கு பயன்பட தகுந்ததாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அல்லாஹ்வுடைய பயம் இருந்தாக வேண்டும். ஏன் திருமறை குர்ஆனை பற்றி கூட அல்லாஹ் பேசுகிறான். திருமறை குர்ஆன் மனித குலத்திற்கு நேர்வழி காட்டுவதற்காக அருளப்பட்ட வேதம் என்பதிலே யாருக்கும் எந்த சந்தேகமும் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட திருமறை குர்ஆன் யாருக்கு நேர்வழி காட்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் தெரியுமா? சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயத்தினுடைய ஆரம்ப வசனங்களில் இறைவன் பேசுகிறான், ஹுதல் லில் முத்தகீன். இந்த குர்ஆன் முத்தகீன்களுக்கு, இறை அச்சமுடையவர்களுக்கு, அல்லாஹ்வை பயப்படுகிறவர்களுக்கு இது நேர்வழி காட்டும். குர்ஆன் நேர்வழி காட்டும். எல்லாத்தையும் படிச்ச எல்லாத்துக்கும் நேர்வழி காட்டிடாது. குர்ஆனை படிச்சுட்டு எத்தனையோ பேர் வழிகேட்டில் இருக்கிறாங்க, குர்ஆனை பயான் பண்ணிக்கிட்டு எத்தனையோ பேர் வழிகேட்டில் இருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் என்ன காரணம்? அவர்களிடத்திலே தக்வா இல்லை, அல்லாஹ்வை பயப்படுகின்ற அந்த இறை அச்சம் என்ற உணர்வு இல்லை. அதனால் அந்த திருமறை குர்ஆன் அவர்களுக்கு நேரிய ஒரு வாழ்க்கை முறையை காட்டவில்லை என்பதை நாம் காணுகிறோம். அல்லாஹ்வும் அதை அவ்வாறே சொல்லி காட்டுகிறான். எனவே இறை அச்சம் என்பது மனித வாழ்க்கையின் போக்கையே திசை திருப்பக்கூடிய, தலைகீழாக புரட்டி போடக்கூடிய ஆற்றல் படைத்த ஒன்றுதான் இறை அச்சம் என்பது. அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எந்த தலைப்பிலே எது சம்பந்தமாக பேசினாலும் சரி அதனுடைய முத்தாய்ப்பாக இறை அச்சத்தை அதிலே தொட்டு காட்டாமல் இருந்திருக்க மாட்டார்கள். நபிகள் நாயகம் தனது இறுதி பேருரையிலே பேசுகிறார்கள், உலகத்திலே மனிதர்களுக்கு தேவையான எல்லா போதனைகளையும் அவர்களது 23 ஆண்டு கால இஸ்லாமிய நடவடிக்கைகளை எல்லாம் தொகுத்து சாறு விழிந்து மக்களுக்கு வழங்கக்கூடிய அந்த உரையில கணவன் மனைவியரின் கடமைகளை, உரிமைகளை, அதிலே பேண வேண்டிய ஒழுங்குமுறைகளை நபிகள் நாயகம் விவரித்துக் கொண்டே வருகிறார்கள். பெண்களை பற்றி பேசுகிறார்கள், ஆண்களை பற்றி பேசுகிறார்கள், கணவன்மார்களை அழைத்து சொல்கிறார்கள், நீங்கள் பெண்களுக்கு துரோகம் இழைத்து விடாதீர்கள், அவர்களை வரம்பு மீறி கண்டித்து விடாதீர்கள், அவர்களை 4 பேர் மத்தியிலே அடித்து கண்டித்து அவர்களை ஏசி மனம் புண்படுத்தி விடாதீர்கள் என்றெல்லாம் பல்வேறு போதனைகளை செய்கிறார்கள். இன்னஹுன்ன அவானுன் இந்தக்கும் மினல்லாஹ், அவர்கள் அந்த மனைவியர்கள் அல்லாஹ்வுடைய அடைக்கல பொருளாக உங்களிடத்திலே தரப்பட்டிருக்கிறார்கள், அல்லாஹ் உங்களுக்கு அவளை தந்திருக்கிறான் என்று சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட எப்படியெல்லாம் நடக்கணுங்கிறத சொல்லிட்டு கடைசியில ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இத்தகுல்லாஹ ஃபின்னிஸா, மனைவியரின் விஷயத்தில், உங்கள் பெண்களின் விஷயத்தில் அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். ஏன்? அல்லாஹ்வுடைய பயம் இருந்தா தான் இவ்வளவு நேரம் சொன்னாங்களே ரசூலுல்லாஹ் செய்தி, கணவன்மார்களை அழைச்சி மனைவியை 4 பேர் முன்னாடி கண்டிக்காத, தெருவில் வச்சு பேசாத, தனிமையில வச்சு தப்பு செஞ்சா கண்டிச்சிரு, அவங்க அல்லாஹ்வுடைய அடைக்கல பொருள், அவங்க உங்களை விட பலகீனமானவங்க, அவங்க மீது எல்லை கிடக்காதீங்க என்றெல்லாம் சொன்னாங்களே, அது இவர்களது வாழ்க்கையில் வர வேண்டும் என்று சொன்னால் அங்கு கடைசியாக அல்லாஹ்வுடைய பயம் இருந்தாக வேண்டும்.
இல்லை என்று சொன்னால் அந்த சொன்ன சொற்களுக்கு எந்த பலனும் இல்லாமல் எந்த உபயோகமும் இல்லாத சொற்களாக அது அமைந்துவிடும். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் இஸ்லாமிய அழைப்பு பணி. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் ஏராளமான பணிகளில் மிக முக்கியமான பணி பிற மத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வதாகும். இஸ்லாம் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறதா, பெண்ணடிமைத்தனத்தை ஆதரிக்கிறதா, பலதார மனத்தை ஆதரிப்பது ஏன் என்பன போன்ற எண்ணற்ற சந்தேகங்களுக்கு விடையாக இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் எனும் நேரடி கேள்வி பதில் நிகழ்ச்சிகள், இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் பற்றிய தவறான எண்ணங்களை களையும் இந்நிகழ்ச்சி தமிழகமெங்கும் நூற்றுக்கணக்கில் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்நிகழ்ச்சி பிற மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் நடந்து வருகின்றன. இது போன்ற நிகழ்ச்சியின் மூலம் ஏராளமானோர் இஸ்லாத்தை தழுவி வருகின்றனர். இது மட்டுமல்லாது இஸ்லாத்தை அறிந்து கொள்ள விரும்பும் பிற மத மக்கள் ஒரு அஞ்சல் அட்டை அனுப்பினால் போதும், திருக்குரான் மொழிபெயர்ப்புகள், இஸ்லாமிய நூல்கள் மற்றும் பல ஆடியோ வீடியோ சிடிக்கள் என இலவசமாக அனுப்பி வைக்கப்படுகின்றன. மனிதனுக்கேற்ற மார்க்கம் இஸ்லாம் மட்டுமே என்பதை நிரூபித்திட பிற மத அறிஞர்களுடன் பல்வேறு விவாதங்கள், புதியதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக சேலத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனி பயிற்சி மையங்கள், இஸ்லாத்தை தழுவியதை அதிகாரப்பூர்வமாக்கும் அபிடவிட், கெசட்டில் பெயர் மாற்றம், கத்னா செய்தல் மற்றும் பயிற்சிக்கு தேவையான திருக்குரான் மொழிபெயர்ப்புகளுடன் கூடிய பாட நூல்கள், உணவு, உடை, தங்கும் இடம், மருத்துவம் என இன்னும் பல அத்தியாவசிய பொருட்களை இப்பயிற்சி மையத்தில் வழங்குவதுடன் பயிற்சி மையத்திற்கு வருவதற்கும் பயிற்சி முடிந்து செல்வதற்கும் போக்குவரத்து செலவுகள், இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாகவே வழங்கப்பட்டு வருகின்றன. எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 78827487 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044425215226 என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியில அல்லாஹ் பயந்துக்கங்கறாங்க. மாமனார் பயந்துக்க, மச்சனோட பயந்துக்க என்றெல்லாம் ரசூலுல்லாஹ் பயங்காட்டல. அல்லாஹ்வுடைய பயம் உனக்கு இருந்தாகணும். அப்பதான் அம்பலத்திலும் சரி அறையிலும் சரி நீ அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு அவளுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை கொடுத்து நீ வாழ்க்கையை நடத்துவாய் என்ற அடிப்படையில் சொல்கிறார்கள். அதே போன்று வியாபாரத்தை பற்றி பேசுகிறார்கள். வியாபாரத்தினுடைய எல்லா நுணுக்கங்களையும் அதிலே பேண வேண்டிய ஒழுங்குகளையும் பேசி முடித்துவிட்டு இறுதியாக பேசுகிறார்கள். அத்துஜாரு யுஹ்ஷரூன யௌமல் கியாமத்தி ஃபுஜ்ஜாரன் இல்லாமன் இத்தகா வபர்ர வஸதக. வியாபாரிகள் அனைவரும் நாளை மறுமையிலே பாதிகளாகத்தான் எழுப்பப்படுவார்கள். இல்லாமன் இத்தகா, தக்வாவுடையவரை தவிர, உண்மை பேசி நன்மை செய்தவரை தவிர. அப்ப வியாபாரத்துல இறையச்சம் இருந்தாதான் வியாபாரம் ஒழுங்காக நடக்கும். எனவே இறையச்சம் அற்ற வியாபாரி நரகத்திற்குரிய வியாபாரி, பாதியான வியாபாரி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். அதே போன்று கால்நடைகளை பற்றி பேசுகிறார்கள். அவற்றை பேண வேண்டிய முறைகளை பேசுகிறார்கள். அனைத்தையும் சொல்லி முடித்துவிட்டு வாயில்லா ஜீவன் என்று நீ அதன் மீது அடக்குமுறைகளை கட்டவிழ்த்து விடக் கூடாது. அவைகளுக்கு முறையாக உணவளித்து பராமரிக்க வேண்டும். உன்னிடத்திலே உணவில்லை என்று சொன்னால் அதை அறைகளுக்குள் பூட்டி வைத்து கொடுமைப்படுத்தி பட்டினி போட்டு சாகடித்து விடக்கூடாது. அதனை திறந்துவிட்டு சுயமாக உணவு தேடுவதற்காவது வசதி செய்து தர வேண்டும் என்ற எல்லா விஷயங்களையும் போதனை செய்துவிட்டு கடைசியிலே சொல்லுகிறார்கள், இத்தகுல்லாஹ ஃபில் பஹாயிம், மிருகங்களின் விஷயத்தில் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். மிருகத்தை பற்றி பேசினாலும் அல்லாஹ்வுடைய பயம், குடும்பத்தை பற்றி பேசினாலும் அல்லாஹ்வுடைய பயம், வியாபாரத்தை பற்றி பேசினாலும் அல்லாஹ்வுடைய பயம், அரசியலை பேசினாலும் அல்லாஹ்வுடைய பயம், ஆன்மீகத்தை பேசினாலும் அல்லாஹ்வுடைய பயம். இப்ப எந்த அம்சத்தை எடுத்தாலும் நபிகள் நாயகம் அதிலே இறுதி முற்றுப்புள்ளி வைக்கிற பொழுது அல்லாஹ்வுடைய அச்சம் எனும் வார்த்தையை கொண்டுதான் அதிலே முடித்திருப்பதை பார்க்க முடிகிறது. அப்படியானால் இதில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய அம்சம் என்ன? இறை அச்சம் என்பது ஒரு இஸ்லாமியனின் வாழ்க்கையில
எந்த அளவிற்கு முக்கியத்துவம் நிறைந்த இடத்தை பெறுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்த தக்வா எனும் அந்த இறை அச்சம் இந்த ரமலானிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், பிரம்மாண்டமான ஒரு அன்பளிப்பு, ஒரு பரிசு. அந்த பரிசை உங்களுக்கு நான் இந்த ரமலானிலே நோன்பிருப்பதன் வழியாக உங்களுக்கு தருகிறேன். உங்களுக்கு முன்பிருந்தவர்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டதை போன்று உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் நோற்றால் லஅல்லக்கும் தத்தகூன், தக்வாவுடையவர்களாக, இறை அச்சமுடையவர்களாக நீங்கள் ஆகலாம். அப்ப இந்த நோன்புக்கு அல்லாஹ் தர்ற பரிசுல ரொம்ப பெரிய பரிசாக நாம் எதை கருத வேண்டும் என்றால் தக்வா என்ற இறையச்சம் என்ற பரிசை கருத வேண்டும். இப்ப நமக்கு இங்க ஒரு கேள்வி வருது. தக்வா என்றால் அல்லாஹ்வுடைய பயங்கிறது விளங்குது. அல்லாஹ்வுடைய நாம் நம்முடைய வாழ்க்கையில பல வருடங்கள் நோன்பு இருந்து விட்டோம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் இருந்த இத்தனை ஆண்டு கால நோன்பில அல்லாஹ் தருவதாக சொன்ன அந்த தக்வா என்ற பரிசை நாம் பெற்றிருக்கிறோமா? இதுதான் இப்ப ஆய்வு செய்ய வேண்டிய பிரச்சனை. தக்வாவை அல்லாஹ் தருகிறேன் என்று சொன்னால் அந்த தக்வா நமக்கு கிடைத்திருக்கிறதா, நாம் பெற்றிருக்கிறோமா என்று ஆய்வு செய்தால் நம்மில் பலருடைய வாழ்க்கையில் நான் 20 வருடம் நோன்பிருந்தேன், 40 வருடம் நோன்பிருந்தேன், விவரம் தெரிந்த பருவத்திலிருந்து இதுவரைக்கும் நான் ஒரு நோன்பை கூட விட்டதில்லை என்றெல்லாம் பெருமையோடும் மகிழ்ச்சியோடும் சொல்லிக் கொள்ளக்கூடிய இந்த சமுதாயம் அந்த நோன்பிற்கு பிரதிபலனாக அல்லாஹ் தருவதாக வாக்களித்த தக்வா எனும் இறையச்சத்தை பெற்றிருக்கிறதா என்று ஆய்வு செய்தால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன், எந்த அடிப்படையில? வாழ்க்கை தக்வாங்கிறது உள்ளம் சார்ந்தது. உள்ளத்தில் உள்ளது எப்படி தெரியும் என்று கேட்க தேவையில்லை. உள்ளத்தில் உள்ள ஒரு செய்தி அவர்கள் வாழ்க்கையிலே வெளிப்பட வேண்டும். வெளிரங்க வாழ்க்கையை பார்க்கிறோம். தக்வாவை பெற்றவருடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்குமோ அவ்வாறு இல்லை. தக்வா இல்லாதவருடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்குமோ அப்படி இருப்பதை பார்க்கிறோம். தக்வா இல்லாதவருடைய வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு புறம்பான நடவடிக்கைகள் இருக்கும். அல்லாஹ் எதை தடுத்தானோ அதை செயல்படுத்துவார்கள். ஹராமான காரியங்களை சர்வசாதாரணமாக செய்வார்கள். இப்படி பல்வேறு தீமைகளில் உழண்டு வருவார்கள். யாருடைய உள்ளத்தில இறை அச்சம் இல்லையோ அவர்களிடத்தில் வாழ்க்கையிலே இஸ்லாமிய வாழ்க்கை நடைமுறையில் இருக்காது. ரமலானில் நோன்பிருந்து நோன்பை முடித்த பலருடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். தக்வாவுடைய பேச்சு இல்லை, தக்வா இருக்கிறவன் இருக்கிற செயல்பாடு இல்லை. ரமலான் முழுவதும் பள்ளியில் வந்து தொழுகிறார்கள், பள்ளியே கதியும் கிடக்கிறாங்க. சில நேரத்தில் நமக்கு ஆச்சரியமா இருக்குது. அந்த அளவுக்கு மோசமான குடிகாரர்கள், மார்க்கத்திற்கு சம்பந்தம் இல்லை என்று தம்மை அறிவித்துக் கொண்டவர்கள் எல்லாம் ரமலான் மாசத்துல முழுக்க 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 பள்ளிவாசலே கதி என்று கிடப்பதை பார்க்கிறோம். எப்ப பார்த்தாலும் குர்ஆனும் கையுமா உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரே பாங்கு, நான் பாங்கு சொல்றேன், நான் அதை செய்யறேன், நான் இதை செய்யறேன்னு பள்ளிவாசல் இபாதத்து, தொழுகை, நோன்பு, இருக்கிற தஸ்பீகு என்று இப்படியே அவருடைய வாழ்க்கை ஒரு மாதம் கழிகிறது. ஒரு மாசம் முடிஞ்ச பிறகு பார்த்தா அந்த பெருநாள் தொழுகையோட போட்ட சலாம் தான். அடுத்த பெருநாளைக்கு தான் மீண்டும் பள்ளிவாசல், தொப்பி எங்க கிடக்குது, எங்க நம்ம வெள்ளை கையில எங்க இருக்குது, வெள்ளை சட்டை எங்க இருக்குன்னு தேடி பார்க்கறான். ஏன், அத்தோட முடிஞ்சது பாயத்தோட. இன்னும் சில ஊர்கள்ல பார்க்கிறோம். ஒரு ஊர்ல ஒரு சினிமா தியேட்டர்ல அந்த பெருநாள் தினத்திற்காக வேண்டி சிறப்பு காட்சிகள் ஒளிபரப்பு என்று சொல்லி விளம்பரம் செய்யப்படுகிறது. பெருநாள் தின சிறப்பு திரைப்படம். பெருநாள் தினத்துக்கு சிறப்பா அவன் திரைப்படம் வெளியிடுறான்னா அது அவனுடைய பிரச்சனை இல்ல, அந்த வெளியீட்டை போய் பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குதுல்ல. இன்னைக்கு படம் ரிலீஸ், மற்றவர்களுடைய கொண்டாட்டம், அவர்களுடைய வழிபாட்டு விழாக்களுடைய கொண்டாட்டம் எப்படி அமைந்திருக்கிறதோ திருவிழாக்களுடைய கொண்டாட்டங்கள் எப்படி இருக்கும், அவங்க இப்படிதான் கொண்டாடுவாங்க. மற்ற சமுதாயத்தவர்களுக்கு அவங்க பீச்சுக்கு போறது, பார்க்குக்கு போறது, சினிமாவுக்கு போறது, பார்கள்ல போய் குடிக்கிறது, இதுதான் அவர்களுடைய திருவிழா கொண்டாட்டங்கள். இங்கேயும் அதே மாதிரி பெருநாள் தொகையை முடிக்க வேண்டிய முடிச்சோடனே மாப்பிள்ள வாங்க போவோம், ஒரு குரூப்பா கிளம்பி போய் முதல்ல டிக்கெட் வாங்கிட்டோம்ல, ஃபர்ஸ்ட் ஆள உள்ள நாங்க இதையெல்லாம் பெருமையாக பேசிக் கொள்ளக்கூடியவன் ஒரு மாத காலம் நோன்பு இருந்தவன். அதுதான் வெட்கப்பட வேண்டிய செய்தி. இப்படி ஒருத்தன் போனால், சினிமாவை பார்த்தால், பொய் பேசினால், ஆபாசங்களில் ஈடுபட்டால், வியாபாரத்தில் மோசடி செய்தால், அதற்கு முன்பு அவன் நோன்பு இருந்தால் அந்த நோன்பு இவனுக்கு தக்வாவை தரவில்லை. தந்திருந்தால் சினிமா பார்த்திருக்க மாட்டான். தந்திருந்தால் அந்த பெருநாள் தொழுகையோடு மூட்டை முடிச்சுகளை கட்டி வைத்து விட்டு தொழுகைக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்று ஒதுங்கி இருக்க மாட்டான்.
அப்ப என்ன அவங்களுடைய வாழ்க்கை எதை காட்டுகிறது என்று ஆய்வு செய்தால் அல்லாஹ் தக்வா என்ற பரிசை தருவதாக சொன்னார், இவர்கள் அந்த தக்வாவை பெறவில்லை. இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான 27 மணி நேர தொடர் சொற்பொழிவு. என்ன வியாபாரம் செய்யலாம், பங்குச் சந்தையில் ஈடுபடலாமா, இன்சூரன்ஸ் செய்யலாமா, MLM வியாபாரத்தில் ஈடுபடலாமா, குத்தகை, பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள் 3 டிவிடிகளாக விலை ரூபாய் 75 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNDJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. வெளிவந்துவிட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இறை அச்சத்தை பெறவில்லை. அப்ப என்ன காரணம்? அல்லாஹ் ஏமாத்திட்டானா? இவனுக்கு தக்குவாவை தர்றேன்னு சொல்லி சுமனாத்துக்கு போட்டு விடுவோம், அன்னாலும் இந்த பேரு ஏமாந்து நோம்ப வச்சு விடுவானுவோம், நம்ம கல்யாண மிச்சமாயிரும், சாப்பாடு பாடு எல்லாம் வந்து நம்ம ஓரளவு இந்த 1 மாசத்துல சேமிச்சுக்கலாம், மீதி இப்படியா? இதுக்கா அல்லாஹ் சொன்னா? அல்லாஹ் எதற்காக வேண்டி இந்த நோன்பு இருக்க சொன்ன கசானா மிச்சப்படுத்துறதுக்கா? அதுக்காக வேண்டி சொல்லி இருந்தா அது வந்து ஒரு நேர் எதிர்மறையா தான் போய்கிட்டு இருக்கு. கசானா மத்த மாசத்தை விட இந்த மாசத்துல டபுளா காலி ஆகுது. நம்ம வீட்டு சாப்பாடு நம்ம வீட்டுல கணக்கெடுத்து பாருங்களேன், சாதாரண நாட்கள் 1000 ரூபாய் செலவாச்சுன்னா சாப்பாட்டுக்கு, நோன்பு காலத்துல 2 நேரம் சாப்பாடுங்கிறோம், ஆனா செலவாகிறது 2000 ரூபாய் ஆகுது சமையலுக்கு மட்டும். வெரைட்டிஸான சாப்பாடு, நைட்டு பூரா உட்கார்ந்து அடிக்கிற சாப்பாடு, இப்படி பல வழிகளில் அந்த செலவுக்கு சாப்பாட்டுக்கான செலவு அதிகரிக்கிறது. அல்லாஹ்வுடைய கசானா காலியாக போறதும் இல்லை. என்னத்தை தின்னாலும் எத்தனை கோடி மக்கள் வந்தாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனைவருக்கும் உணவளித்துக் கொண்டே இருப்பான். அதுக்காக வேண்டி அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ் உண்மையிலே இந்த மனித குலத்திற்கு, இதை நோன்பிருக்கிறவர்களுக்கு தக்வாவை வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அல்லாஹ் சொன்னான். நமக்கு தக்குவா கிடைக்கவில்லை என்று சொன்னால் கோளாறு எங்க இருக்குது? தக்குவாவை தருகிறேன் என்று சொன்ன அல்லாஹ்விடத்துல கோளாறு இல்ல. அந்த தக்குவாவை பெறுவதற்கு அல்லாஹ் என்ன கண்டிஷன்களை போட்டானோ அந்த கண்டிஷன்களை புரியாமல் நோன்பு வைத்துக் கொண்டிருக்கிற நம்மிடத்தில் தான் கோளாறு இருக்கிறது. பிரச்சனை நம்ம கையில. எப்படி ஒருத்தர் பணம் தர்றேன்ட்டாரு, பேங்க்ல லோன் கொடுக்கறேன்ட்டான், கொடுக்கறதுக்கு சில விதிமுறைகளை வச்சிருக்கிறான். அந்த விதிமுறைகளோட போய் கேட்டா அவன் பணத்தை கொடுப்பான். அவன் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறான், இவன்ட்ட விதிமுறைகள் ரெக்கார்டு கையில இல்ல. உன்ன பத்திரம் கொண்டா, அடமானத்துக்கு இதை கொண்டா, எல்லாம் இவர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வா, அதுக்கான சான்று வேணும் என்று கேட்டால் அவைகளை கொண்டு போய் கொடுத்து விட்டு தான் முறையாக அந்த பணத்தை பெற்று வர வேண்டுமே ஒழிய, பணத்தை தர்றேன்னு சொல்லிட்டதுக்காக வேண்டி எல்லாருக்கும் பணம் கிடைச்சிடாது, பணம் கேட்கிற எல்லாத்துக்கும் பணம் கொடுக்கப்பட்டுறாது. அப்ப அந்த பணத்தை பெறுவதற்கு என்ன வழி என்று அந்த வங்கியினுடைய அதிகாரிகள் சொல்லுகிறார்களோ அந்த வழிமுறைகள் பின்பற்றப்படுகிற பொழுது அந்த பணத்தை நம்மால் பெற்றுக் கொள்ள முடியும். அந்த அடிப்படையில் அல்லாஹ் தக்வாவை நோன்புக்கு தருவதாக சொன்னார். நாம் நம்மில் பலர் இன்று வரைக்கும் நோன்பே இருக்கவில்லை, அதுதான் உண்மை. நாம நோன்புனா என்ன நினைச்சுக்கிட்டோம்? நோன்புல உள்ள ஒரு சில விதிமுறைகளை பின்பற்றி விட்டு நோன்பு இருந்து விட்டேன், எனக்கு தக்வாவை தாய்ந்தால் எப்படி? முழுமையாக அல்லாஹ் எதை நோன்புன்னு சொன்னானோ, நோன்புக்கான விதிமுறைகளாக அல்லாஹ்வுடைய தூதர் எதையெல்லாம் சொன்னார்களோ அவை அனைத்தையும் படித்து அவை அனைத்தையும் பின்பற்றுகிற பொழுதுதானே அல்லாஹ் தக்வாவை தருமா? அது நம்ம எல்லா கண்டிஷன்களையும் ஃபாலோ பண்ணி இருக்கிறோமான்னு பார்த்தா, நோன்புல உள்ள ஒரு சில அம்சங்களை செஞ்சு முடிச்சுட்டு நான் நோன்பு வச்சுட்டேன், எனக்கு தக்வா கிடைக்கல, தொழுகைன்னு சொல்றோம். ஒருத்தர் அங்க இருந்து வர்றார், வந்து நேரா தக்பீர் கட்டுறார், ருக்குவுக்கு போறாரு. ருக்குவுக்கு போன உடனே ருக்குல இருந்து எந்திரிச்சு சலாத்தை குதிரை எழுச்சி போறாரு. நாம என்ன சொல்லுவோம்? கூப்பிட்டு என்னப்பாச்சு, தொலை வந்திய பாதியிலே ஓடுறீங்க கேட்போம்ல. அப்ப என்ன அர்த்தம்? தொழுகை என்றால் தொழுகையிலே பல அம்சங்கள் இருக்கிறது, பல நிலைகள் இருக்கிறது. நிலை நிற்சல் இருக்கிறது, ருக்கு செய்தல் இருக்கிறது, ருக்குவிலிருந்து எழுதல் இருக்கிறது, சஜ்தாவுக்கு செல்லுதல் இருக்கிறது, அத்தையாத்திருப்பிலே அமர்வது இருக்கிறது, சலாம் கொடுப்பது இருக்கிறது, இவைகளுக்கு உள்ளே ஓத வேண்டிய திக்ருகள் திலாவத்துகள் இருக்கிறது. இவை அனைத்தையும் ஒருவன் முழுமைப்படுத்துகிற பொழுது அந்த தொழுகையை முழுமைப்படுத்தினான் என்ற அர்த்தம். தக்பீரை எட்டிவிட்டு போனா பாதியிலே போயிட்டான்,
தொழுகையை முறிச்சிட்டான், தொழுகையை முடிக்கவில்லை என்று சொல்லுவோம். அதே போன்று நோன்பிலே ஒரு நோன்பின் பல்வேறு நிலைகளில் சிலதை செய்துவிட்டு பலதை விட்டுவிட்டு நான் நோன்பு வைத்து விட்டேன் என்று நம்மில் பலர் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நாம செய்கிற சிலது என்ன? சாப்பிடாமல் இருத்தல், குடிக்காமல் இருத்தல், உண்ணாமல் பருகாமல், மனைவியுடன் உறவு கொள்ளாமல் இருக்கிறது நோன்பு. நாம வச்சிருக்கிற கண்டிஷன் இவ்வளவுதான். ஆனா இது மட்டும்தான் நோன்பா? நோன்புடைய சட்டத்திட்டங்கள் உண்ணாமல் இருந்தால், பருகாமல் இருந்தால், உறவு கொள்ளாமல் இருந்தால் நான் நோன்பை முழுமைப்படுத்தி விட்டேன் அர்த்தமா? அது நோன்புல உள்ள ஒரு அம்சம். அதுவே முழுமையான நோன்பு இல்லை. அதனால தான் முழுசா நோன்பு இருக்காததுனால அந்த நோன்புக்கு கிடைக்கிற தக்குவாவை அல்லாஹ் நமக்கு தரல. முழுமையான நோன்பை நாம் பூர்த்தி செய்திருந்தால் அல்லாஹ்வும் தான் சொன்ன வாக்குறுதிக்கு மாற்றம் செய்யாமல் அதை நமக்கு வழங்கி இருப்பான். இன்னல்லாஹ் லா யுக்லிஃபுல் மீஆத். அல்லாஹ் தான் அளித்த வாக்குறுதிக்கு மாறு செய்ய மாட்டான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னதை கரெக்டா செஞ்சு முடிக்கிறவன். நம்மள மாதிரி ஆளை ஏமாத்தி ஆதாயம் பார்க்கிற ஆள் இல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அந்த அடிப்படையில் உண்ணாமல் இருத்தல், பருகாமல் இருத்தல், உறவு கொள்ளாமல் இருத்தல் இவை நோன்பினுடைய ஒரு சில விதிமுறைகள். இது மட்டுமே நோன்பாக இருந்தால், இப்போ எத்தனை பேர் இருக்கிறாங்க சோமாலியாக்கெல்லாம் போனீங்கன்னா சாப்பிடாம குடிக்காம உறவு கொள்ளாம நாள் கணக்கில் கிடக்கிறவெல்லாம் இருக்கிறான். இதனால அவனுக்கு சாப்பாடு கிடைக்கல, தண்ணி கிடைக்கல, வாழ்க்கை வாழ்வதற்கு வாய்ப்பு இல்லை. இவனுக்கு அல்லாஹ் நோன்பு வச்சான்னு சொல்லுவானா? சாப்பிடாம இருக்கிறதும் குடிக்காம இருக்கிறதும் தான் நோன்புடைய விதிமுறை என்று சொன்னால் சோமாலியாவில் இருக்கிற எத்தனையோ மதத்தை சார்ந்தவர்கள் இன்றைக்கு நோன்பாளிகள் என்று கருதப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் அப்படி கருதப்படாது. ஏன்? அது மட்டுமே நோன்பில்லை. வேற என்ன கண்டிஷன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மல்லம் யதா கௌல ஸூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அன் யதா தஆமஹு வ ஷராபஹு. எவன் ஒருவன் தீய பேச்சுக்களையும் கெட்ட செயல்களையும் விட்டுவிடவில்லையோ, அவன் உண்ணாமல் இருப்பதாலோ பருகாமல் இருப்பதாலோ அல்லாஹ்விற்கு எந்த தேவையும் இல்லை. நீ குடிக்காம இருந்துட்டா சாப்பிடாம இருந்துட்டா மேட்டர் இல்ல, அதனால அல்லாஹ் உனக்கு ஒண்ணும் தந்துட மாட்டான். குடிக்காமல் இருப்பதோடு சாப்பிடாமல் இருப்பதோடு அத்தோடு நீங்கள் செய்ய வேண்டிய பயிற்சி எடுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான அம்சம் உங்களுடைய பேச்சுக்கள், தீய பேச்சுக்கள் இல்லாமல் உங்களுடைய பேச்சை நீங்கள் வரைமுறைப்படுத்த வேண்டும். நோம்புக்குள்ள நாம வரைமுறைப்படுத்தி இருக்கிறோமா? நம்முடைய நாக்குக்கு கடிவாளம் போட்டிருக்கிறோமா? மற்ற நாட்களில் பேசுகிற பேச்சுக்களை குறைத்து கெட்ட பேச்சுக்களை, பொய் பேச்சுக்களை, ஆபாச பேச்சுக்களை, புறம் பேச்சுக்களை, கேலி பேச்சுக்களை, கோல் சொல்லுகிற பேச்சுக்களை நாம் குறைத்திருக்கிறோமா? இதுவெல்லாம் கெட்ட பேச்சு. மற்ற நாட்கள்ல கூட சர்வ சாதாரணமா போய்கிட்டு இருக்கிற இந்த நாக்கு நோன்பு காலத்துலதான் எல்லாம் மீறி பேசுறது பார்க்கணும். ஏன்? நேரம் ரொம்ப கிடைக்கல, நோம்பு வச்சிருக்கிறோம், பட்னியில கிடக்கிறோம், நமக்கு வேலை செய்ய முடியாதுன்னு வேலைக்கு லீவ் போட்டு வீட்டுல தூங்க வேண்டியது, பள்ளியாசல போய் உட்காந்து அரட்டை அடிக்க வேண்டியது. அந்த நேரத்துல இந்த நேரத்தை ஓட்டணுமே, டைம் பாஸ் ஆகணும். மணி பார்த்துட்டே உட்காந்துருப்பேன், எப்பண்டா 6:30 வருது, எப்பண்டா மகரிப் வருதுன்னு. நேரமாயும் போயும் தொலையாது. மற்ற நேரத்துல கடைக்கு போனோம்னா அப்படி திரும்புற மாதிரி இருக்கும், நேரம் போயிடுச்சு, அதுக்குள்ள அசர் வந்துருச்சு, மகரிப் வந்துருச்சுமோ. கடைக்கு லீவ் போட்டுட்டு வீட்டுல உட்காந்து பள்ளியாசல உட்கார்ந்தா பசியோடு உட்கார்ந்து எப்பொழுது இந்த நோன்பை திறப்போம் என்று எதிர்பார்க்கிற பொழுது நேரமும் ரொம்ப லேட்டா போற மாதிரி தெரியும். எப்படி நேரத்தை கழிக்கிறது? கழிக்கிறதுக்கு ஹலாலான 1000 வழிகள் இருக்கும். ஆனா நமக்கு அந்த ரூட் தெரியாத. நாம எந்த ரூட்டை தேர்ந்தெடுப்போம்? 4 பேர் கூடியாச்சு, 5வது ஒரு தங்க இருக்கிறான், அவனை பத்தி இங்க பேசுவோம். அதானே? ஊருக்கு நம்ம ஊர்ல பள்ளியாசல்ல திண்ணை கட்டி வச்சிருக்காங்க. எதுக்கு? நானும் வேற எதுக்கோ நோக்கத்துக்குன்னு ஆரம்பத்தில் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். மக்கள் எல்லாம் கூடி அமர்ந்து ஆலோசனை செய்து சமுதாய நன்மைகளுக்காக முடிவெடுப்பதற்காக வேண்டியது அந்த திண்ணைகள் தான் கட்டப்பட்டிருக்குது. அப்படிதான் முன்னோர்கள் கட்டி இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு எதற்கு அது பயன்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், தொழுகை முடிஞ்ச உடனே வெளியே வந்து உட்கார்ந்து 3 பேர் உட்கார்ந்து இருப்பான், 4வது ஒருத்தனை பத்தி பேசிட்டு இருப்பான். இதுல ஒருத்தர் எந்திரிச்சு போன உடனே இவனு 2 பேர் அவனை பத்தி பேசுவான். இவனுக்கே நல்லா தெரியும், நம்ம போன உடனே நம்மளை பத்தி இந்த பேரும் பேசுவானுவோ. ஏன்னா இவர் அது மாதிரி பேசுறாருல, இவர் கூட உட்கார்ந்து இருக்கிற ஒருத்தர் அவர் கூட இருக்கிற வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு அவர் போன உடனே இவர் பேசுற மாதிரி, இவர் போன உடனே மற்றவங்க அவரை பத்தி பேசுவாங்க. பெரும்பாலும் புறம் பேசுவதற்கும் கோல் சொல்வதற்கும் அந்த திண்ணைகள் இன்றைக்கு பயன்பட்டுக் கொண்டிருக்கிறது.
லுகர் தொழுகைக்கு பிறகு பார்த்தா பள்ளிவாசல்கள்ல ரமலான் மாதத்துல அப்படியே அங்க ரெண்டு பேரா ஜோடி ஜோடியா படுத்து கிடக்கும். லைனா படுத்திருப்பாங்க. லைன்ல ஜோடின்னு என்ன அர்த்தம்? இவர் இந்த பக்கம் திரும்பி இருப்பார், அவர் இந்த பக்கம் திரும்பி இருப்பார். இவர் 2 பேரும் பேசிக்கிட்டு இருப்பா. யாரை பத்தி? அந்த 3வது பக்கம் படுத்திருக்காரு அவரை பத்தி. இந்த கூத்தா நடக்குது. புறம்பேச்சுக்கள் மற்ற நாட்களை விட அதிகமாக. எந்த அளவுக்கு இஸ்லாம் இதை வன்மையாக கண்டிக்கிறது? ஐயருக்குள்ள லஹ்ம அஹீஹி மைத்தன் ஃபகரிஹ்துமூ. ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் மூப்பற்ற மாத இதழ் PJ MI சுலைமான் ஷம்சுல்லுஹா இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள் இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஈகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் டிராப்ட்களை ஏகத்துவம் இலக்கம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 3 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன்குல பெண்மணி தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன்குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் MODD-களை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன்குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. அல்லாஹ் சொல்றான், ஒரு உதாரணத்தோடு சொல்றான். இறந்து விட்ட ஒரு சகோதரன், உங்க அண்ணன் இறந்து கிடக்கிறான், எங்க அண்ணன் என் சகோதரன் இறந்து இருக்கிறான். இறந்து கிடந்தா நான் என்ன செய்ய? இறந்துட்டா உடனே அதான் செத்துட்டான்ல, மையத்தா போச்சுல, மனுஷங்கறி ருசியா இருக்குமானுவா, தொடக்கறியை வெட்டி நல்ல மிளகு சீரகம் போட்டு வறுத்துக்கூடிய எப்படின்னு திம்மோ அப்படின்னு யாராவது பேசுவானா? அப்படி பேசுனா ஒருத்தனை நாம ஒத்துக்குவோம், மனுஷனா என்று சொல்லி அவனை அருவருப்பான கண்ணோட்டத்தோடு பார்ப்போமே. இறந்து விட்ட எனது சகோதரனுடைய சடலம் கிடந்தால் கூட, என்னதான் இருந்தாலும், இன்றைக்கு இது சடலமாக இருந்தாலும், நேற்று வரைக்கும் எனது அண்ணனின் உயிர் இந்த உடலிலே ஓடிக்கொண்டிருந்தது. அவன் மீது நான் பாசம் வைத்திருந்தேன். அந்த பாசத்தை வெளிப்படுத்தும் முகமாக அவன் இறந்து விட்டாலும் அந்த உடலை குளிப்பாட்டி அதற்கு புத்தாடை அணிவித்து அதனை மண்ணை தோண்டி உள்ளே வைத்து நேரடியாக மண் அள்ளி அந்த சடலத்துக்கு மேல போடுறதுக்கு மனசு இல்லாமல் அதுக்கு மேல ஒரு ஓலப்பாயை வச்சு, அதுக்கு மேல ஒரு பனங்கட்டை வச்சு, அதுக்கு மேல மண் அள்ளி போட்டு, எப்படி இருந்தாலும் ஒரு வாரத்துல இந்த மண்ணு பனங்கட்டையை தின்னு ஓலையை தின்னு அந்த உடம்பு திங்க போகுது தெரியும். ஆனாலும் என் சகோதரனின் உடலுக்கு மேல மண்ணள்ளி போட்டு மூடுவதற்கு மனமில்லாமல் அவனை பதமாக உள்ளே வைத்து கபரிலே அடக்கம் செய்துவிட்டு திரும்புகிற அளவிற்கு சகோதரர்களின் மீது பாசம் காட்டுகிற சகோதரர்களே, உங்க அண்ணன் உடம்பு அறுத்து திங்கிறதுக்கு நீங்க ஒத்துக்குவீங்களா? எவ்வளவு வெறுப்பீங்க? அதை போன்று வெறுக்கப்பட வேண்டிய ஒரு அம்சம் பிறரை பற்றி புறம் பேசுகிற அம்சம். அல்லாஹ் அப்படி கேட்கிறான், ஏக்குள்ள மைத்தன், உனது சகோதரனுடைய சதையை மாமிசத்தை இறந்துவிட்ட சகோதரனுடைய மாமிசத்தை திங்கிறதுக்கு நீ விரும்புவியா? கடைத்துமோ நீ வெறுப்பல்ல, அத மாதிரி வெறுக்கணும். எங்க அண்ணன் உடம்பு அறுத்து திங்கிறத எப்படி வெறுக்கணும் அது மாதிரி வெறுக்கிறோமா? இன்னைக்கு அல்வா துண்டை ரசிச்சு திங்கிற மாதிரி புறம் பேசுறத ரசிச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்முடைய பேச்சுக்கு கடிவாளம் இல்லை, நாக்கை பண்படுத்தல. மற்ற நாளுக்கும் இந்த நாளுக்கு வித்தியாசம் இல்லை. நோம்புல எந்த அளவுக்கு நாக்க பண்படுத்தணுமோ அந்த வேலையில் நான் ஈடுபடுத்தல. என்ன நோம்பு? அதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதனால ஒரு புண்ணியம் இல்ல. போ, கம்மின் சாயிமின் லைஸலஹு மின் சியாமிஹி இல்லவ்வம. எத்தனையோ நோன்பாளிகள் அவர்களது நோன்பிலே தாகித்திருந்ததை தவிர வேறு எந்த நன்மையும் அவர்களுக்கு இல்லை. மணிக்கணக்கில் தண்ணி குடிக்காம தாகத்தோடு காத்து கிடந்த என்னோட புண்ணியம்? தண்ணி குடிக்காம காத்து கிடக்கிற நோன்பல்ல, அத்தோடு சேர்த்து அந்த தண்ணீரை உள்ளே தள்ளுகிற உனது நாவை நீ பண்படுத்தி இருக்க வேண்டும், அதை பக்குவப்படுத்தி இருக்க வேண்டும். மார்க்கத்திற்கு உட்பட்ட வழிமுறைகளில் அந்த நாக்கை நீ செயல்படுத்தி இருக்க வேண்டும். ஆனா இன்னைக்கு நாக்கு தான் மிகப்பெரிய வேலைகளை, தீமைகளை. ரமலான் மாதத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ எனக்கு 2 வாக்குறுதி கொடு, நான் உனக்கு ஒரு கேரண்டி தர்றேன். என்ன வாக்குறுதி? 2 தாடைகளுக்கு இடையில் இருப்பதையும் 2 தொடைகளுக்கு மத்தியில் இருப்பதையும் நான் பாதுகாத்துக் கொள்கிறேன் என்று எனக்கு நீ வாக்குறுதி தந்தால் உனக்கு நான் சுவர்க்கத்தை கொண்டு கேரண்டி தருகிறேன். தாடைக்கு மத்தியில் இருக்கிற நாக்கு
தொடைக்கு மத்தியில் இருக்கிற மர்மஸ்தானம். ஒழுக்கத்திலேயும் நாக்கை பயன்படுத்துவதிலேயும் தப்பான வழிமுறைகளை நீ கையாளாமல் இருந்தால் உனக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான். எவ்வளவு பெரிய மேட்டர் பாருங்க. கற்பொழுக்கத்துக்குள்ளேயும் நாக்குக்குள்ளேயும் இஸ்லாம் வச்சிருக்கிற அன்பளிப்பு என்ன? அதனால் உனக்கு கிடைக்கக்கூடிய பரிசு என்ன? அதனால் உனக்கு சொர்க்கம் கிடைக்கும். சாதாரணமான மேட்டர் சொர்க்கங்கிறது. சொர்க்கத்துக்கு அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், அம் ஹசிபத்தும் அன் ததுகுலுல் ஜன்னah வலம்மா யஅதிகும் மஸலுல் லதீன கலவு மின் கப்லிகும் மஸ்ஸத்துஹுமுல் பஸாஉ வத்-தர்ரா வஸுல்ஸிலு ஹத்தா யகூலர் ரசூலு வல்லதீன ஆமனூ மஅஹு மதா நஸ்ருல்லாஹ். நீங்கள் சுவர்க்கத்திற்கு சென்று விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் பட்ட கஷ்டங்களை நீங்கள் படாமல், அவர்கள் ஆட்டுவிக்கப்பட்டதை போன்று நீங்கள் ஆட்டுவிக்கப்படாமல், எந்த அளவிற்கு ஆட்டுவிக்கப்பட்டார்கள்? அல்லாஹ்வுடைய தூதரும் அவரோடு இருந்த மூமின்களும் மதா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு எப்பொழுது வரும் என்று கரம் ஏந்தி பிரார்த்திக்கிற அளவிற்கு கடுமையாக ஆட்டுவிக்கப்பட்டார்கள். அந்த கஷ்டங்களை அனுபவிக்காமலே நீங்கள் சொர்க்கம் சென்று விடலாம் என்று எண்ணுகிறீர்களா என குர்ஆன் கேட்கிற. அவ்வளவு கடுமையான முயற்சிக்கும் உழைப்புக்கும் பிறகு கிடைக்கக்கூடிய அந்த சுவனபதி 2 கேரண்டி கொடு, 2 வாக்குறுதி கொடு, 2ஐயும் கரெக்டா பெர்ஃபெக்டா பயன்படுத்து. கற்பொழுக்கத்தில் கெட்டு போயிடாத, மற்றவங்களை பத்தி எந்த ஒரு தப்பான தகவலையும் பேசிடாத, உனக்கு சரியான முறையில் பயன்படுத்தினா அவ்வளவு பெரிய மகத்தான சுவர்க்கம் உனக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லுகிறார்களே. நாம அந்த ரமலான் மாதத்துல கூட அந்த நாட்க சரிவர பயன்படுத்துறது இல்ல. வேற என்ன, நீ பட்டினி கிடந்து விட்டு ஆகிச்சு கிடந்து விட்டு நான் நோன்பு இருந்துச்சேன்னு சொன்னா இதை நீ சரிப்படுத்தலையே. இந்த கண்டிஷன் இன்றைக்கு மீறப்படுகிறது. அடுத்து என்ன? அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நோன்பு என்று சொன்னால் சாப்பிடாம குடிக்காம இருக்கிறது மட்டும் இல்லப்பா, அதை தாண்டி நீ உன்னுடைய உடலிலே உள்ளத்திலே கிளர்ந்தெழக்கூடிய உணர்வுகளை, உணர்ச்சி கொந்தளிப்புகளை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்கு நீ உன் உடலை பழக்கப்படுத்த வேண்டும். ரமலான் மாதம் என்பது ஏதோ ஒரு மாதத்தோடு முடிந்துவிடக்கூடிய அமல் அல்ல. இந்த ரமலானில் நீ செய்யக்கூடிய வேலைகள், நீ எடுக்கக்கூடிய பயிற்சிகள் உனது வாழ்க்கையின் மற்ற 11 மாதங்களுக்கு உன்னை வழிநடத்த வேண்டும். தக்வா தருமன் அதான் அர்த்தம். ஒரு இறையச்சம் வந்துருச்சுன்னா இறையச்சமுடைய வாழ்க்கை 11 மாதத்திற்கு நீள வேண்டும். அதுக்கு நீங்க பயிற்சி எடுக்கணும். ரமலான் என்பது ஒரு பயிற்சி களம். அதுல நீ எடுக்க வேண்டிய இன்னொரு பயிற்சி, உனது உள்ளத்திலே எழக்கூடிய தவறான சிந்தனைகளை, தேவையற்ற உணர்ச்சி கொந்தளிப்புகளை, கோபதாபங்களை அடக்கி ஆள நீ பயிற்சி எடுக்க வேண்டும். ஆனா இன்னைக்கு பாக்குறோம், சர்வசாதாரணமா கோபப்படுறவங்க இருக்கிறாங்களே, சில பேர் அர்த்தம் இல்லாம கோபப்படுவான். இதுக்கெல்லாம் எதுக்கு கோபப்படுறான்னு நமக்கு கேலியா இருக்கும். நமக்கு அவன் மேல கோபம், ஏன் இது கோபப்படுற மேட்டராடா, இதுக்கு போட்டு ஏன்ற கோபப்படுற என்று கேட்கிற அளவிற்கெல்லாம் இருக்கும். அதுக்கெல்லாம் கோபப்பட்டு அது பெருமையா பேசிக்குவா. எனக்கெல்லாம் சட்டுன்னு கோபம் வந்துடும், நான் பொறுத்துக்க மாட்டேன் என்றெல்லாம் அந்த கோபப்படுவதையே ஏதோ நல்ல குணம் மாதிரி, ஒரு பெருமைப்பட தகுந்த ஒரு அம்சத்தை போன்று கருதுவதை பார்க்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லைஸ ஷதீது பிஸ்ஸுஆ இன்னம ஷதீதுல் லதி யம்லிகு நஃப்ஸஹு இன்தல் கலப். போர்க்களத்திலே எதிரியை வீழ்த்துகிறவன் வீரன் இல்லை, கோபம் வருகிற பொழுது அந்த கோபத்தை அவன் கட்டுப்படுத்துகிறானோ அவன் தான் உண்மையில வீரன். எதிராளியை நீ அடக்கிறது என்ன? உன் உள்ளத்துக்குள்ள ஒருத்தன் எந்திக்கிறான அவனை அடக்க தெரியல. நீ என்ன அடுத்தவனை அடக்கி விட்டேன்னு பெருசா பெருமை அடிச்சுக்கிட்டு இருக்கிற, அது சரியில்லை. வீரன் என்று சொன்னால் உனது உள்ளத்திலே எழக்கூடிய அந்த உணர்ச்சி கொந்தளிப்பு முதல்ல கட்டுப்படுத்த பழகிக்க. வல் காலிமீனல் கைது வல் ஆஃபீன அனின் நாஸ். திருக்குர்ஆன் பேசுகிறது, கோபத்தை மென்று விழுங்குவார்கள், மக்கள் செய்கிற பாவங்களை மன்னிப்பார்கள். எப்ப கோபம் வரும்? எதிராளி நமக்கு நாமே கோபப்படுக்க மாட்டோம். நான் செய்யற காரியத்தை பத்தி நானே கோபப்படுவேனா? நமக்கு ஏத்தாப்புல இருக்கிறவங்க பேச்ச கேட்கலாட்டி, அல்லது தேவையில்லாம நம்ம இடத்துல பேசினா, நமக்கு தேவையில்லாம சண்டைக்கு வந்தா, அப்பதான் நாம அவருடைய இடத்துல கோபப்படுவோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ கோபப்படக்கூடிய ஒரு தருணம்,
உன் மேல எந்த குற்றமும் இல்லை, ஆனா கோபப்படுற அளவுக்கு முன்னாடி உள்ள ஒரு காரியத்தை செய்யறான். எப்படி செய்யறான்? அந்த காரியத்தை செஞ்சுட்டு உங்க கூட சண்டைக்கு வம்புக்கு வந்து நிக்கிறான். என்னடா அப்படின்ட்டு பேசுறான், தேவையில்லாம அடிக்க வர்றான், சண்டைக்கு வர்றான். அப்போ நபிகள் நாயகம் சொல்றாங்க, இனிம்ரவுன் காத்தலஹு சாத்தமஹு, ஒருவன் உன்னிடத்திலே சண்டைக்கு வந்தால் அல்லது உன்னை தீய வார்த்தைகளை பேசி உன்னிடத்திலே வம்பளக்க வந்தால், இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தன் அடிச்சாமனா அடிக்கிறதுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு அனுமதி உண்டு. பேச்சுக்கு பேச்சு, அடிக்க அடி, பல்லுக்கு பல்லுன்னு சொல்ற மாதிரி இருக்கும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ நோன்பு வைத்திருக்கிற பொழுது ஒருவன் உன்னோடு சண்டைக்கு வந்தால், வம்பு சண்டைக்கு வர்றான். நம்ம சொல்லுவோம்ல, நான் வம்பு சண்டைக்கு போக மாட்டேன், வந்த சண்டையை விட மாட்டேன் டைலாக் அடிப்பாங்கல, வந்த சண்டையை விட வேண்டாம். ஆனால் ரமலானிலே ஒருவன் வம்பு சண்டைக்கு வருகிறான். டிஎன்டிஜே வீடியோ விஷனின் புதிய வெளியீடு. வழிகட்ட கொள்கைகள் வகி அல்லாதவற்றை பின்பற்றலாமா, இமாம்களை பின்பற்றலாமா, சஹாபாக்களை பின்பற்றலாமா, இஜ்மா கியாஸ் மார்க்க ஆதாரமாகுமா? இது போன்ற முக்கிய தலைப்புகளில் பிரச்சாரங்களுக்கான 1 மாத பயிற்சி வகுப்பில் சகோதரர் பிஜே அவர்கள் நடத்திய வழிகட்ட கொள்கைகள் என்ற தலைப்பிலான உரையின் முழு தொகுப்பு 3 DVD, விலை ₹90 மட்டுமே, கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ₹120 மட்டுமே. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. அப்பொழுது உன்னுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கணும்? என்கிட்ட சண்டைக்கு வர்றியான்னு மல்லுக்கு நின்று கூடாது. அப்ப நீ சொல்லணுமா, ஃபல்யகுல் இன்னி சாயிமுன் மர்ரத்தைன், அவன் சொல்லிக் கொள்ளட்டும் நான் நோன்பாளி என்று 2 தடவை சொல்லணுமா, நான் நோன்பு வச்சிருக்கேன், நோன்பு வச்சிருக்கேன். இத 2 விதமா முதல்ல புரிஞ்சுக்கணும். பொதுவாகவே எப்படி இது பேசப்படுதுன்னா, சண்டைக்கு வர்றான்ல ஏத்தாப்புல, அவன்கிட்ட எடுத்த எடுப்புலயே இந்த நான் நோன்பாளின்னு சொல்லிடணும்ன்ற மாதிரி தான் பல பேர் சொல்றாங்க. ஆனா எடுத்த எடுப்புல அது மேட்டரே இல்லை. அப்படி சொன்னால் அது உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்துவதற்குரிய வழியும் இல்லை. நான் நோம்பாளின்னு சொல்றேன், அவன்கிட்ட சொன்னா என் நோம்பாளிங்கிற அந்த மேட்டரை பாதுகாக்க முடியாது, என் உணர்வை கட்டுப்படுத்த முடியாது. நான் என்ன பண்ணணும், நான் எனது உள்ளத்திற்குள்ளே சொல்லிக் கொள்ள வேண்டும், பாடே நீ நோம்பு வச்சிருக்கா, தேவையில்லாம கோபப்பட்டாத, கோபப்பட்டா பாலா போறது என்ன அவன் இல்ல, உன் நோம்பு போயிடும், நோம்பு போயிடுனா தக்குவா போயிடும், தக்குவா போயிடுனா இறைச்சம் போயிடும், இறைச்சம் போச்சுன்னா இஸ்லாம் போயிடும், இஸ்லாம் போயிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு, உன் லைஃப் பாலா போயிடும். அவ்வளவு பெரிய பரிசு உனக்கு கிடைக்க போகிறது. அதற்காக நீ இந்த நேரத்தில் உனது கோபத்தை கட்டுப்படுத்து. சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் ரசூலுல்லாஹ் கொடுக்கிறது. இப்ப ஒரு முதலாளி இருக்கிறாருங்க, அந்த முதலாளி நம்ம இடத்துல கோபப்படுறாரு. இதை நாம எப்படி அணுகுவோம்? ஒரு தொழிலாளி நம்ம இடத்துல வேலை செய்யற தொழிலாளி நம்ம இடத்துல கோபப்படுறான், அவனை நாம எப்படி அணுகுவோம்? தொழிலாளி நம்ம சொல்ல கேட்கலாட்டி கோபத்தை ஏற்படுத்தினா அவனை திட்டுவோம், ஏசுவோம், அடிப்போம், பேசுவோம். ஆனா முதலாளி கோபப்பட்டா எதுக்கு வம்பு, வேற வழியில சரி போ என்னமோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை மனசுக்குள்ள திட்டிக்கிட்டு வெளியில திட்டாம அப்படியே அமைதி காத்துட்டு வந்துருவோம். காரணம் என்ன? இந்த முதலாளியின் வழியாக எனக்கு நன்மை கிடைக்கிறது, அவர் எனக்கு மாசம் மாசம் சம்பளம் தர்றாரு, அவர் சம்பளத்துலதான் என் குடும்பம் ஓடுது, என் மனைவி மக்களுடைய வாழ்க்கை ஓடுது. அப்ப நாம அவர் கோபப்படுறாரு, நாமளும் கோபப்பட்டா, அவர் வேலையை விட்டு தூக்கி விட்டா, வர்ற வருமானம் நின்று விட்டா, சாப்பிடுறதுக்கு வழி இருக்காது, டிரெஸ் எடுக்க வழி இருக்காது, பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு ஃபீஸ் கட்ட வழி இருக்காது. எதுக்கு அந்த பிரச்சனை? என்னத்தையோ திட்டிட்டு போறாரு, 2 நிமிஷம் மௌனமா இருந்துருவோம் என்று சொல்லி கிடைக்கக்கூடிய அந்த வருமானத்தை இழந்துவிடக் கூடாது என்கிற நினைப்பு வருகிற பொழுது எப்படி அந்த எதிராளியை எதிர்த்து பேசாமல் இருக்கிறோமோ, அத மாதிரி இந்த தக்வா என்ற உயர்தரமான பரிசை நீ இழந்துவிடக் கூடாது என்று நினைத்தால் நீ செய்ய வேண்டிய வேலை என்ன? இவன்ட்ட சண்டை போட்டு நாம தக்வா இழந்துட்டோம்னா என்ன பண்றது? அதனால சண்டை போடாம வாய்ப்புத்திக்குவோம், மௌனமாக இருந்து கொள்ளுவோம் என்ற நிலைப்பாட்டை நாம் எடுக்க வேண்டும். அப்போ எதிர்த்தாப்புல வர்றவன்ட்ட போய் சொல்லக்கூடாது, நான் எனக்குள்ள சொல்லணும், ஏய் நோம்பு வச்சிருக்கடா, சத்தம் போட்டுறாடா, வேணாண்டா, விட்டுடா. எதிராளிகிட்ட சொன்னா என்ன தெரியுமா? ஏய் இப்பமா சண்டைக்கு வர்ற, நான் நோம்பு வச்சிருக்கேன்,
நோம்பு திறந்த பிறகு வாடா பாத்துக்கலாம். அது கோபத்தை அடக்கிற மேட்ரு இல்ல, கோபத்தை கிளறி விடுற மேட்ரு. இப்ப வராத சண்டை பிறகு ஒத்தி வைக்கிற மேட்ரு. இஸ்லாம் உணர்ச்சியை ஒத்தி வைக்க சொல்லல, உணர்ச்சியை அடக்க சொல்கிறது, உணர்ச்சி கொந்தளிப்புகளை இல்லாமலாக்க சொல்கிறது. அப்ப அந்த வேலைகளை நாம் கோபம் வருகிறவர்கள், தேவையற்ற முறையிலே உள்ளத்திலே பலதரப்பட்ட கொந்தளிப்புகளுக்கு ஆளாகக்கூடியவர்கள் இந்த ரமலான் மாதத்திலே அந்த பயிற்சியையும் மேற்கொள்ள வேண்டும். இதையெல்லாம் செஞ்சுட்டு தான் பட்டினி கிடக்கணும், இதையெல்லாம் செஞ்சுட்டு தான் தாயிச்சு கிடக்கணும், இதையெல்லாம் செஞ்சுட்டு தான் உறவு கொள்ளாம கிடக்கணும். வெறுமனே உறவு கொள்ளாமல் உண்ணாமல் பருகாமல் மட்டும் இருந்தால் அது முழுமையான நோன்பல்லை. உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துதல், தீய பேச்சுக்களை கட்டுப்படுத்துதல், தீய செயல்பாடுகளை கட்டுப்படுத்துதல், அத்தோடு சேர்த்து இந்த ரமலான் மாதத்தில் இறைக்கேறப்பட்ட திருமறை குர்ஆனை அதிகமாக படித்து உணர்தல். ரமலானுக்குன்னு உள்ள சிறப்பு அம்சங்கள்ல ஒண்ணு, இந்த ரமலானுக்கு ஏன் நோன்பு வைக்கணும்னு அல்லாஹ் சொன்னா, ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வ பய்யினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான் ஃபமன் ஷஹித மின்குமுஷ் ஷஹ்ர ஃபல்யஸும்ஹு. ரமலான் மாதம் எப்படிப்பட்ட மாதம், இதில் தான் திருமறை குர்ஆன் இறக்கப்பட்டது. இது நேர்வழி காட்டக்கூடியது மக்களுக்கு, அந்த நேர்வழியை தெள்ள தெளிவாக காட்டக்கூடியது. இந்த ரமலான் மாதத்தை யார் அடைகிறாரோ அவர் அதிலே நோன்பிருக்கட்டும். அப்ப இந்த திருக்குர்ஆன் இறக்கப்பட்டதுனால ரமலானுக்கே சிறப்பு கிடைக்கிறது. அதனால தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு வருடமும் இறக்கப்பட்ட குர்ஆனுடைய வசனங்களை அந்த வருடத்துடைய ரமலான் மாதத்தில் ஒட்டுமொத்தமா ஓதி காட்டுவாங்க ரசூலுல்லாஹ். ரமலானில் குர்ஆன் அதிகமாக ஓதப்படுகிறது. கடைசியாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கிற ஆண்டு ரமலானிலே 2 தடவைகள் அந்த திருமறை குர்ஆனை ஜிப்ரீல் ஓதி சென்றார் என்று நாம் ஹதீஸிலே படிக்கிறோம். அப்ப அப்படிப்பட்ட அந்த திருமறை குர்ஆனை இயன்ற வரைக்கும் நாம் இந்த ரமலானிலே அதிகமாக ஓத வேண்டும், படித்து உணர வேண்டும். ஏன்னா அல்லாஹ் சூரத்துல் பக்ரால சொல்றான், அல்லதீன ஆத்தைனாஹுமுல் கிதாப யத்லூனஹு ஹக்க திலாவத்திஹி உலாயிக யுமினூன பிஹி. யாருக்கு நாம் வேதத்தை வழங்கினோமோ, அல்லதீன ஆத்தைனாஹுமுல் கிதாப், நாம் வேதத்தை வழங்கினோமோ அவர்கள் அதை படிக்க வேண்டிய முறைப்படி படிக்க வேண்டும். அவ்வாறு யார் படிக்கிறார்களோ உலாயிக யுமினூன பிஹி, அவர்கள்தான் அந்த வேதத்தை நம்பிக்கை கொண்டவர்கள். வேதத்தை நம்புறேன், அல்லாஹ்வை நம்புறேன், தூதரை நம்புறேன்னு சொன்னா போதாது. அந்த நம்பிக்கையை எப்படி வெளிப்படுத்தணுமா, அந்த அல்லாஹ் தந்த வேதத்தை படிக்க வேண்டும். ஹக்கத்திலாவத்தி, படிக்க வேண்டிய விதத்தில் படி, ஓத வேண்டிய விதத்தில் ஓது. அப்படி ஓதினால நீ அதை நம்பி இருக்கிறாய் என்ற அர்த்தம். ரசூலுல்லாஹ் அதிகமா திருமறை குர்ஆனை ஓதுவாங்க, ஜிப்ரீலும் ரமலான்ல தான் ஓதுவாரு. எனவே நாம் அந்த பயிற்சியையும் இந்த காலத்திலே மேற்கொள்ள வேண்டும். அதே போன்று நம்முடைய உணர்ச்சிகளுக்கு ஒரு சரியான வழியை, நெறிமுறையை காட்டுவதற்கு நபிகள் நாயகம் காட்டி தந்த இன்னொரு வழி, நம்முடைய பொருளாதாரத்தை ஏழை எளிய மக்களுக்கு செலவிட வேண்டும். அதிகமா தர்மம் செய்யும். தர்மத்தை பத்தி இஸ்லாம் எவ்வளவோ சொல்லுது. இத்தக்கு நார் வலவு பிஷிக்கி தம்ரா, நரக நெருப்பிலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், பேரித்தம்பளத்தின் ஒரே ஒரு துண்டை கொடுத்தாவது. தர்மம் செய்யறதுனால பொதுவா நம்ம ஊர்ல எப்படி விளங்கிக்கிட்டாங்கன்னா, ஏதோ லட்சமாக கோடி கோடியா வச்சிருக்கணும் தர்மம் செய்யணும், மற்றவங்க எல்லாம் தர்மம் வாங்குறவங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. ஆனால் இஸ்லாம் சொல்லுகிறது, ஒவ்வொருவரும் அவரவர் தகுதிக்கு ஏற்ப அல்லாஹ்விற்காக தர்மம் செய்ய வேண்டும். 5 லட்சம் வச்சிருக்கிறவன் அவன் தகுதிக்கு தகுந்த மாதிரி, 5000 வச்சிருக்கிறவன் அவன் தகுதிக்கு தகுந்த மாதிரி, 500 வச்சிருக்கிறவன் அவன் தகுதிக்கு தகுந்த மாதிரி, 50 பைசா வச்சிருக்கிறவனும் அவன் தகுதிக்கு தகுந்தார் போன்று அல்லாஹ்வின் பாதையிலே தர்மம் செய்ய வேண்டும். ஏன், நம்முடைய பொருளை மற்றவங்களுக்கு கொடுத்தா அது நம்முடைய உள்ளத்தில் ஒரு பக்குவத்தை ஏற்படுத்தும். என்ன பக்குவம், நான் சம்பாதிச்ச என் பொருளை பிறர் தேவைக்காக கொடுக்கிறேன் என்றால், பிறர் சம்பாதித்த பொருட்களை அநியாயமாக நான் எடுப்பேனா? என் காசையே நன்மையை நாடி மற்றவங்களுக்கு கொடுத்தனா, மற்றவங்க காசை போய் புடுங்க நினைப்பானா, ஏமாத்துவேனா, பொய் பேசுவேனா? அதனால அந்த ஒரு பக்குவத்தை தருவதற்காக அதிகமாக தர்மம் செய்யுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதிகமா எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா,
நபி அவர்கள் எப்பொழுதும் அதிகமாக தர்மம் செய்வார்கள், இன்னும் அஜ்வதன்னாஸ். ஆனால் ரமலான் மாதத்திலே அவர்களே கொடையாக மாறிவிடுவார்கள். மற்ற நேரத்தில் கொடை கொடுப்பார்கள், ரமலானில் அவர்களே கொடையாக மாறிவிடுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்ணிக்கப்படுகிறது. இந்த பயிற்சிகள் அனைத்தையும் செய்து, தர்மம் செய்து, குர்ஆன் ஓதி, உணர்வுகளை கட்டுப்படுத்தி, கோபத்தை குறைத்து, கெட்ட பேச்சுக்களை குறைத்து, பட்டினி கிடந்து தாகித்திருந்து அதே நேரத்தில் உறவு கொள்ளாமல் இருந்தால் அது ஒரு முழுமையான நோன்பாகும். அப்படிப்பட்ட முழுமையான நோன்புக்கு தக்வாவை அல்லாஹ் பரிசீலிக்கிறான். அப்படிப்பட்ட நோன்பை இருந்து தக்வாவை பெறுகிற மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். திருக்குர்ஆன் தமிழாக்கம் பி ஜைனுல் ஆபிதீன். அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குர்ஆன் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. அல்லாஹு அக்பர்.